மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். என்ன பண்ண போறோம்னா கடமா போடுறது கனவா. அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி. நெக்ஸ்ட்டு கனவா மீன் க்ளீன் பண்ணி வச்சு. இது தக்காளி பேஸ்ட்டா அப்படின்னு ஒன்று இருக்க. தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சா அது தக்காளி பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கு எது ஊற்றுறாங்க எங்கள் அம்மா புதுசாக? ஏய், புதுசாக எண்ணெய் ஊற்றுறாங்களா? புதுசு தானே எண்ணெய் ஊற்றுறீங்க. ஆமாம், இங்கே தான் கலப்பு செய்வீங்க. கனவா அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன். சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே பேஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். பேஸ்ட்டாவா யூஸ் பண்ணலாமா? ஏன் காரமாக இருக்கும்? பரவாயில்லையா? நெக்ஸ்ட்டு இது தக்காளி பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சிட்டோம்ல, அதனால் தக்காளி கொஞ்சமாக ஒரே ஒரு குட்டி தக்காளி. இது கொஞ்சம் ஏன்னா இதாக கொஞ்சம். ஆமாம், ஒரே ஒரு தக்காளி. கடமான்னு சொல்ல கனவா மீன் போடணும். கனவா மீன். நெக்ஸ்ட்டு இந்த தக்காளி பேஸ்ட். தக்காளி எந்த கலரில் இருக்குது? ரெட்டு. அப்புறம் ரெட்டாக தானே இருக்கும். ஆமாம். இப்போ போட போகிறது கனவா மீன். போகவே கொஞ்சமாக சில்லி பவுடர். சில்லி பவுடர் பார்த்துக்கிட்டீங்களா? சில்லி பவுடர் வெறும் சில்லினா மிக்சிங் இல்லாத தூள். இந்த குழம்பு தூள் வேறு, வெறும் மிளகாத்தூள் வேறு. இது வந்து சும்மா கலருக்காக, கலரு காரம் அதுக்காக அது வெறும் சில்லி போடுவாங்க. பிரியாணிக்கெலாம் மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தானே கலராக இருக்கும். ஏனே கலராக இருக்காது. பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் காரம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. சாதம். இன்னைக்கு கனவா கிரேவி வித் முட்டை. என்ன குரு பூனை கொட்டமாக சுற்றி வந்துங்க.
கடமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணணும்னு சொல்லு. லாஸ்ட்டாக உப்பு போட்டு போடணும். கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போடணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி. ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. கனவா கிரேவி. கனவா கிரேவியாமா செம்மையாக இருக்கும் போல.